ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க வெஜ் பிரியாணி எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டால் கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் சூப்பராக வந்து திரும்ப வந்துச்சு. இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க, டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். புதினா மல்லித்தலை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கழுவி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது 3 தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லெமனு, ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எல்லாத்துக்கும் பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். இதேமாதிரி பொட்டேட்டோவும் பட்டாணியும் நல்லா வந்து வாஷ் பண்ணி நல்லா கிளியரான தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் பண்ணுறேன். கடலெண்ணெய் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மசாலா தான் சேர்த்து பண்ணுறேன். டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம நிறைய மசாலா சேர்த்துட்டா வந்து டேஸ்ட்டு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவில் சேர்த்துக்கோங்க, இதே வந்து போதுமானதாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். நம்ம சேர்க்குற ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ஆனியனும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து கலந்து விட்டுடுறேன். நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து அடுத்தது வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருந்தேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவர் வந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா ஒரு மேஷ் ஆகி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பிரியாணிக்கு வந்துட்டு இந்த வதக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ தக்காளி வந்து நம்ம சேர்த்ததே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு மேஷ் ஆகி வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக நான் வந்து குக் பண்ணிட்டுருக்கேன். இப்போ 10 நிமிஷத்தில் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா அதோட தோல் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா தலை சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நம்ம புதினா மல்லி சேர்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வாசனை செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு பொட்டேட்டோவும் அப்புறம் வந்துட்டு பட்டாணியும் வந்து சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, பட்டாணி நிறையவே சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இது 3 தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரம் உப்பு எல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டி பிடிக்கணும். நல்லா வந்து டேஸ்ட் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நமக்கு. அந்த பச்சை வாசனை போக வதங்கட்டும். இப்போ அளவு தண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துருந்தேன், பாஸ்மதி ரைஸு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நான் தண்ணி அளந்துட்டேன். இப்போ காய்கறி எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா வந்து வதங்கிடுச்சு காயே. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். நல்லா வந்து கொதித்து வரணும். கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வந்து வெந்துடும் காயே. அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 3 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் ஒரு 3 மினிட்ஸாக வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா வந்து கொதி வந்துட்டுருக்கு. இப்போ ஓரளவு காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் காய் ஒரே மாதிரி வேகணும், ஒரே அளவில். பாருங்கள் இப்போ பாதி அளவுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 1/2 அன் ஹவராக வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு பாஸ்மதி ரைஸை ஒரு 4 முறை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து அரிசி நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அந்தளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக கிடைக்கும். அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் நல்லபடியாக போனதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும், உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். இப்போ லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கிறேன். ஒரு லெமன், சின்ன லெமன் எடுத்து வச்சுருந்தேன், அந்த லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ லெமன் ஜூஸ் செய்கிறங்க கண்டிப்பாக, அப்போ தான் டேஸ்ட் வந்து நமக்கு பக்காவாக கிடைக்கும். அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்துட்டு மிங்கிள் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது, அதனால் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு, காரம் வந்துட்டு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் கலந்து விட்டுறேன். இந்த காய்கறியோட அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடைசியில். ஏன்னா நமக்கு அரிசி வந்து உதிரி உதிரியாக வரணும், அதனால தான் நம்ம இப்போ வந்து ஆயில் சேர்க்குறோம். இப்போ நம்ம மல்லித்தலை, புதினா தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு இது குக் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷமாக நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த விசிலெலாம் போனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் விசில் எல்லாமே போயிடுச்சு. அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் சூப்பர் அண்ட் கலர்ஃபுல்லான நமக்கு வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பாருங்கள், வெஜ் பிரியாணி இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது லஞ்ச் பாக்ஸ் வந்து நமக்கு காலியாக வரும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். நம்ம காய்கறி எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம், அதனால் இதில் இருக்க காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க. நான் காரம் வந்து கம்மியாக சேர்த்துருந்தேன். உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சிம்பிளான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான கலர்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.